நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் 221ஆம் பகுதி. விவாகம். 8 வித விவாகங்கள். பாகம் 1. மனுஸ்மிருதி உட்பட தர்மசாஸ்திரங்களில் 8 விதமான விவாகங்கள் சொல்லியிருக்கிறது. பிரம்மோ தெய்வ சதைவார்ஷக பிராஜாபத்ய சதாசுரக காந்தர்வோ ராட்சசச்சைவ பைசாசாஷ்டம ஸ்மிருதக. அதாவது பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசூரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாசம் என்று கல்யாணத்தில் 8 தினசு. பிராமம் என்பது குருகுலவாசம் முடித்து வந்த உத்தம பிரம்மச்சாரிக்காக அவனுடைய மாதா பிதாக்கள் ஒரு நல்ல குலத்து பெண்ணின் மாதா பிதாக்களிடம் வந்து கன்னியாதானம் பண்ணித்தரச் சொல்லி கேட்டுக்கொள்வது. பிள்ளைக்கு பெண் வீட்டார் வரதட்சணை தருவது, பெண்ணுக்கு பிள்ளை வீட்டார் பரிசம் தருவது என்ற இரண்டும் இதில் இல்லை. வியாபார கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் 2 குலங்கள் அபிவிருத்தியாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் ஒன்றிலேயே பண்ணப்படுவது பிராம விவாகம். தர்மசாஸ்திரங்கள் 8 வித விவாகங்களில் இதைத்தான் மிகவும் சிரேஷ்டமாக சொல்லியிருக்கின்றன. தெய்வம் என்பது ஒரு யாகத்திலேயே அதை பண்ணுகிற ரித்விக்கு பெண்ணை கல்யாணம் செய்து தருவது. உரிய காலத்தில் பெண்ணை தேடி வரன் வராததால் பெண் வீட்டுக்காரர்கள் அவனை தேடி போய் யாகசாலையிலேயே மாப்பிள்ளை பிடிப்பதென்பது பிராம விவாகத்தை விட தாழ்த்தி என்பதே அபிப்பிராயம். பெண்ணை பிள்ளை வீட்டுக்காரன் தேடி வருவதுதான் ஸ்லாக்கியமான விவாகம் என்பதாக ஸ்திரீகுலத்தை சாஸ்திரம் உயர்த்தி வைத்திருக்கிறது. 3ஆவதான ஆர்ஷ விவாகம் என்பது ரிஷி சம்பந்தமானது என்று பொருள்படுவது. சியவன ரிஷிக்கு சுகன்யாவை கல்யாணம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும் என்று ஆர்ஷ என்ற வார்த்தையை பார்த்தால் தோன்றுகிறது. ஆனால் தர்மசாஸ்திரப்படி வரனிடமிருந்து 2 பசுக்களை வாங்கி கொண்டு பெண்ணை பதிலுக்கு தருவது ஆர்ஷம் என்று தெரிகிறது. ஆர்ஷம் என்றால் ரிஷிக்கு கொடுப்பது என்ற அர்த்தம் செய்து கொண்டால் இதுவும் உரிய காலத்தில் பிராம விவாகம் ஆகாத கன்னிகையை ஒரு வயசான ரிஷிக்காவது சுசுரூஷை செய்யும் பொருட்டு பத்தினியாக கொடுப்பது என்று ஆகும். வரனிடமிருந்து வாங்கி கொண்டு கல்யாணம் செய்வது என்ற போதும் அவனிடம் விசேஷமான சீலங்கள் இல்லாததால் தான் பசுவை கொடுத்து பெண் கேட்கிறான் என்றும், இந்த பெண் வீட்டுக்காரனுக்கும் பிராம விவாகப்படியான நல்ல சம்பந்தம் கிடைக்காததால் தான் திரவியத்தை வாங்கி கொண்டு பிரதியாக பெண்ணை கொடுக்கிறான் என்றும் ஏற்படுகிறது. உத்தமமான விவாகத்தில் பண சம்பந்தமே பிஸ்னஸ் அம்சமே கூடாது என்பது சாஸ்திர தாத்பரியம். 4வது பிராஜாபத்தியம். பிராஜாபத்தியம் பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னியாதானம் பண்ணி தருகிற விவாக முறைதான். ஆனால் பிராஜாபத்தியம் என்ற பெயரில் பிரஜையை உண்டு பண்ணுவது என்ற நோக்கம் அவசரமாக தெரிவதால் தன் குமாரி சீக்கிரமே ருதுவாகிவிட இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு கல்யாணம் பண்ணித்தர அவளுடைய தகப்பனார் அவசரப்பட்டு வரனை தேடிக்கொண்டு தாமே போகிறார் என்று ஏற்படுகிறது. அதாவது பிராமம் மாதிரி இல்லாமல் இங்கே பெண் வீட்டுக்காரர்களே பிள்ளையை தேடிக்கொண்டு போய் கல்யாணம் செய்து தருகிறார்கள். இது 2ஆம் பட்சம்தான். கிரகலட்சுமியாக இருக்க வேண்டியவளை வரனின் கிரகத்தார் தேடி வந்து கேட்டு பண்ணிக்கொள்கிற பிராமம் தான் இதைவிட உசத்தி. ஆசூரம் என்றால் அசுரத்தனமானது என்று அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத ஒரு வரனானவன் நிறைய பணத்தை அவளுடைய தகப்பனாருக்கோ பந்துக்களுக்கோ கொடுத்து அவர்களை அதனால் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவளை கொடுக்கும்படி பண்ணுவதுதான் ஆசூரம். ஆர்ஷப்படி கோவை கொடுத்து பெண் வாங்கினவன் வலுக்கட்டாயப்படுத்துபவன் இல்லை. ஆனால் ஆசூர கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவனைப் போல் அவனை பணமோ அதிகாரமோ கொடுத்தவன் என்று சொல்ல முடியாது. ஆசூரம் அசுர சம்பந்தமானது என்ற வார்த்தையே ஆர்ஷம் ரிஷி சம்பந்தமானது என்ற வார்த்தைக்கு விரோதமாகத்தானே இருக்கிறது. அநேக பணக்காரர்கள் 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டது ஆசூரம்தான். அடுத்ததான காந்தர்வ விவாகம் என்றவுடன் சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்தது என்று உங்களுக்கு நினைவு வரும். இந்த காலத்தில் ஓஹோ என்று கொண்டாடும் காதல் கல்யாணம் இதுதான். மீதி அடுத்த பாகத்தில். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.